அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம வந்து லோ சுகர் பற்றி தெளிவாக பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து டயட்டில் பண்ணுற சில தவறுகளையும் அதை சரி செய்யக்கூடிய முறைகளையும் பற்றி தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் சர்க்கரை நோய்க்கான உணவு கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம பெஸ்ட் டயபெட்டிஸ் சென்டருக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு தெளிவாக நாங்கள் சொல்லித்தரோம். அதையும் மீறி சில பேஷண்ட்ஸ் சில விஷயங்களில் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறாங்க. அதில் முதன்மையான விஷயங்கள் வந்து பழங்கள் பற்றினது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். முக்கியமான விஷயம், எல்லாத்துக்குமே வாழைப்பழம் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குது. எல்லா வாழைப்பழங்கள்லையுமே சுகர் இருக்குங்க. அதனால் எந்த வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேஷண்ட்ஸ் பச்சை வாழைப்பழம் சாப்பிட்லாம், இல்லைன்னா டேஸ்ட்டு குறைவாக இருக்கிற வாழைப்பழம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. அதுவும் கூடாதுங்க. மலச்சிக்கல் போன்ற காரணத்துக்காகவும் நீங்கள் பழங்கள் சாப்பிடக்கூடாது, சாதாரணமாகவும் பழங்கள் சாப்பிடக்கூடாது. பழங்களை பற்றின அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழ ஜூஸ் அப்படிங்கிறதா. பழ ஜூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜூஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாலே வந்து அதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ அந்த ஜூஸ் வந்து வெறும் சர்க்கரை தண்ணியாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான உபயோகமும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை போட்டு ஜூஸ் குடிக்கக்கூடாது, சர்க்கரை போடாமலும் ஜூஸ் குடிக்கக்கூடாது. ஸோ வாழைப்பழத்தை சாதாரணமாகவும் சாப்பிடக்கூடாது, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைக்காகவும் சாப்பிடக்கூடாது. அடுத்து டீ, காஃபி, பால் குடிக்கிறத பற்றி பார்க்கலாங்க. டீ, காஃபி, பால் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஆனால் சுத்தமாக சர்க்கரை போடாமல் தான் குடிக்கணுங்க. சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதுவும் நீங்கள் வந்து போடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 கப் மட்டும் குடிக்கலாங்க. கால்வாசி போட்ட, அரைவாசி போட்ட அந்த மாதிரி எதுவும் வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி வெறும் பால் குடிங்க. பால் பவுட்ரு யூஸ் பண்ண வேண்டாங்க. டீ, காஃபி டேஸ்ட் இல்லாமல் எப்படி குடிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சுகர் ஃப்ரீ டேப்லெட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அது வந்து ஒரு கப்புக்கு வந்து ஒரு டேப்லெட் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை போட்ட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப், இன்டர்நெட்லேயே அதை பற்றி வதந்திகள் நிறையா இருக்குது. அதை நம்ப வேண்டாம். 50 வருஷத்துக்கு மேலே உபயோகத்தில் இருக்குது. சேஃபான பொருள் தான். ஸோ நீங்கள் டேஸ்ட்டாக டீ, காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் யூஸ் பண்ணி டீ, காஃபி குடிக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் சிக்கன், மட்டன், ஃபிஷ் 3மே நீங்கள் வந்து சாப்பிடலாம். அதுலேயும் சதைப்பகுதி மட்டும்தான் சாப்பிடணும். அந்த ஆர்கன்ஸ், அதாவது அந்த தலைக்கறி, ஈரல், குடல் அந்த மாதிரி ஐட்டம் வந்து எடுத்துக்கக்கூடாது. எது சாப்பிட்டிங்கனாலும் மாதம் ஒரு முறை தான் நீங்கள் சாப்பிட்ணும். அதுலேயும் 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். பொரித்த வகைகள் ஆகாது. குழம்பு டைப்பில் சாப்பிட்லாம். ஃப்ரெஷ் மீன் நீங்கள் கிடைச்சா சாப்பிட்லாம், ஆனால் கருவாடு மாதிரி சாப்பிடக்கூடாது. அடுத்து முட்டையை பற்றி பார்க்க போகிறோம். முட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி கூட சாப்பிட்லாம். முட்டையை வந்து வேக வச்சு மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கரு 1க்கு பதிலாக 2 கூட நீங்கள் டெய்லியும் சாப்பிடலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்றதோ அல்லது முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிடாதீங்க. அது நல்லதில்லை. டிஃபனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய சர்க்கரை, கொழுப்பு 2மே கட்டுப்பாட்டில் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தோசை, சப்பாத்தி 2க்குமே 1 துளி ஆயில் கூட யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் தோசை கல்லுக்கு கூட 1 துளி ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நான்ஸ்டிக் கல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதே போல் அரிசி சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குக்கரில் சமைச்சா நல்லதா, சட்டியில் சமைச்சா நல்லதா அப்படிங்கிறத கன்ஃபியூஷன்ஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்குது. ஆனால் நீங்கள் எதில் செஞ்சாலும் அரிசியில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கண்டிப்பாக மாறாதுங்க. அதே போல் கடையில் வாங்குகிற அரிசிக்கும் ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசிக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ஆனால் கைக்குத்தல் அரிசி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை அளவு வந்து குறையும். முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா முக்கியமான விஷயங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வச்சு தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். இதுலேயும் மிஸ் ஆகிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உணவு ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறோம். இல்லைன்னா நேரில் வாங்க, விரிவாக விளக்குறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா? நோயை கட்டுப்படுத்த நீங்கள் செய்த முயற்சிகள் என்ன? உங்கள் வெற்றி கதையை எங்கள் வீடியோவில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடியோ மற்ற சர்க்கரை நோயாளிக்கு உபயோகமாக இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணுங்க.